அவங்க கொஞ்சம் எசக்க மசக்கா ட்ரெஸ் போட்டாலும் ரேப்னு உள்ளதை கேள்விப்படவே முடியாது. ஹாய் மக்கா, யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இவங்களுக்கெல்லாம் பஸ்ஸில் இருக்க தனித்தனி சீட் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லையும் அப்படி தான், ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பஸ்ஸு ட்ராம் எல்லாரும் ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் வண்டி ஓட்டுறாங்க. நம்ம நாடை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாகவே வண்டி ஓட்டுறாங்க. இங்கெல்லாம் ஒரு பொண்ணு நைட்டு எப்போ வேணாலும் ஃப்ரீயாக சுற்றிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஒரு பொண்ணு நைட்டு தனியாக போயிட்டு வர்றது எவ்வளோ பெரிய சேஃப் இல்லாத காரியம். இங்கே பெண் பிள்ளைங்களை வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறதோட தான் அவங்க அம்மாவோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்தோன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு தனியாக வந்து வீடு எடுத்து அவங்க ஸ்டே பண்ண போயிடுவாங்க. இங்கெல்லாம் டைவர்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். எல்லாம் 1 2 3 ட்ரிப்பு டைவர்ஸ் பண்ணியிருக்கான். இங்கெல்லாம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்கே உள்ள பசங்களாம் கூட படிக்கிற பொண்ணுங்களை கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் அப்படி ஒரு மாதிரி உரிமையிலெல்லாம் பேசுவாங்க. அது இவங்களோட கல்ச்சர். அதான் இவங்க பொண்ணுங்களுக்கு அது பெருசாக தோணவும் செய்யாது. அதே மாதிரி நம்ம பொண்ணுங்க யாராவது இப்படி ஊர்லேருந்து வரும்போது நம்ம பொண்ணுங்களையும் பார்த்து சில இந்த பசங்க அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க படிக்கிற பொண்ணுங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி உரிமையில் பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த விஷயம் அது பெருசாக தெரியாது. ஆனால் நம்மளை இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் நமக்கு அசிங்கமாக தான் இருக்கும். கல்ச்சர் வைஸ்ன்னு பார்த்தா இவங்களோட கல்ச்சர் கொஞ்சம் கேவலமான கல்ச்சர் தான். நம்ம நாட்டில் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பஸ்ஸில் வந்து ஆம்பளைங்களுக்கு தனி பொம்பளைங்களுக்கு தனி, அதே மாதிரி ஸ்கூலில் ஆம்பளைங்க தனி பொம்பளைங்க தனி. அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாரும் மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து வைப்பாங்க. அப்போ உள்ள கல்யாணம் ஆனாலும் நிறைய பேர் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அதே மாதிரி டைவர்ஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கொஞ்சம் கம்மி தான். நம்ம நாட்டில் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இவ்வளோ நல்ல கல்ச்சர் எல்லாம் இருந்த பிறகு ஏன் இந்த மாதிரி பாலியல் சிண்டல்கள் எல்லாம் நடக்குதுன்னு தெரியல.